إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வரலாற்றிலே மிகச்சிறந்த மனிதரான, மனித குலத்தின் தலைவரான, முன்னோடியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டிய ஒரு அற்புதமான வரலாறாக இந்த மனித குலத்தின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அவர்களை ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பினான். அகிலத்துக்கே ரஹ்மத்தாக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். எனவே அன்னாரது வாழ்க்கை வரலாற்றை கற்பது ஒவ்வொருவர் மீதும் உள்ள ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு உள்ள நிகழ்வுகளை இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஹிஜ்ரத் என்பது நமக்கு தெரியும். அதாவது மக்காவிலே இழைக்கப்பட்ட அந்த இன்னல்களை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக அவர்கள் எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவிலே ஒரு புதியதொரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஒரு திட்டம் அங்கு இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஹிஜ்ரத் செய்வது அப்போது கடமையாக்கப்பட்டிருந்தது. மதீனாவிலிருந்து யாருக்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர முடியும் அவர்கள் கட்டாயம் ஹிஜ்ரத் செய்து வந்தாக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்புமிகு சமுதாயத்தை உருவாக்குவதின் முன்னோடியாக, தலைவராக, வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் மதீனாவை பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு 3 வகையான மக்களை சந்திக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு சாராருடைய நிலையும் மற்றொரு சாராருடைய நிலையை விட மாறுபட்டிருந்தது. ஒவ்வொருவரோடும் மேற்கொள்ள வேண்டிய அந்த செயல்பாடுகள், பணிகள் வேறுபட்டிருந்தன, முற்றிலும் மாறுபட்டிருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 வகையினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாவது முஸ்லீம்கள், அதாவது சிறப்புக்குரிய நபித்தோழர்கள். முஸ்லீம்கள் அதாவது சிறப்புக்குரிய நபித்தோழர்கள். இரண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதீனாவின் அந்த மதீனாவின் பூர்வீக குடிகளில் உள்ள முஷ்ரிக்குகள். அதுவரை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்தவர்கள், மதீனாவாசிகள். மூன்றாவது சாரார் யாரு? யூதர்கள். யூதர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவர்கள் ஒவ்வொருவருடைய அந்த நிலையும் வேறுபட்டிருந்தன, மாறுபட்டிருந்தன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கின்ற போது அதாவது இதில் முஷ்ரிக்குகளாக இருந்தவர்களுடைய நிலையை நாம் பார்க்கலாம். அதே போன்று முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவங்க மக்காவில் முஹாஜிர்களாக மதீனாவுக்கு வந்தவர்களை பொறுத்தவரையில் மக்காவில் அவர்களுக்கு இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு நெருக்கடியான சூழலில்
மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை ஒரு மிக பலவீனமான, அதாவது உலகியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எடுத்து பார்த்தா ஒரு பலவீனமான நிலை அங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காவில் அருளப்பெற்ற அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களை என்ன செய்தன? ஈமானில் உறுதிப்படுத்தியது. அதே போன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வது, மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பது போன்ற விடயங்கள் தான் அதிலே என்ன செய்யப்பட்டிருந்தன? அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தன என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, மதீனாவுடைய நிலை வேறுபட்டது. இப்போ மதீனாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மதீனாவில் மாஷா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகின்ற போது அங்கு எல்லா வீடுகளுக்குள்ளும் இஸ்லாம் என்ன செய்திருந்தது? நுழைந்திருந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரை எவ்வளவு சிறப்பாக வரவேற்றார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மாறுபட்ட ஒரு முஸ்லீம் சமுதாயம். எனவே அவர்களுக்கு அங்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குகின்ற போது அங்கு என்ன தேவைப்படும்? இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய அடிப்படைகள், இவைகளை கற்றுக்கொள்வது, பொருளாதாரம், வாழ்வியல், அரசியல், போர், சமாதானம், இப்படியான விடயங்கள், வணக்க வழிபாடுகள், இவைகள் தொடர்பான சட்டதிட்டங்கள் என்பது அங்கு என்னது? தேவைப்பட்ட ஒரு சமூக அமைப்பாகத்தான் மதீனாவுடைய சமூக அமைப்பு இருக்கிறது. மக்கா மாறுபட்டதாக இருந்தது. மக்காவில் அப்படியான ஒரு சூழல் அங்கு இருக்கவில்லை. மக்காவில் அவர்களை மார்க்கத்தில் பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் தான் அங்கு இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மதீனாவில் நிலைமை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான இவ்வாறான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது என்பது ஒரே நாளிலோ ஒரே மாதத்திலோ ஒரே ஆண்டிலோ முடியுமான காரியமா? இல்லை. அதற்கு என்ன செய்யும்? படிப்படியாகத்தான் சட்டதிட்டங்கள், அதே போன்று பயிற்சி அளித்தல்கள், கல்வி புகட்டுதல், இப்படியான விடயங்கள் படிப்படியாகத்தான் என்ன செய்கிறது? அங்கு அந்த சட்டதிட்டங்களும் வருகின்றன. அவ்வாறு தான் அந்த சமுதாயம் உருவாக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு போதித்தார்கள். அதை மக்களுக்கு செயல்படுத்துவதில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னோடியாக இருந்தார்கள், அதற்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது பாருங்க, ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். 62ல 2வது வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த உம்மி சமுதாயம், எழுத வாசிக்க தெரியாத அந்த சமுதாயத்திலிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அவங்க அந்த தூதர் என்ன செய்தாரு? அவருக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார். அதே போன்று அவர்களை பரிசுத்தப்படுத்தினார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்னர் அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். அப்ப இவ்வளவு பணிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து ஒரு முன்மாதிரி மிக்க சமுதாயத்தை என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நபி தோழர்களும் என்ன செய்தாங்க? அந்த கட்டளைகளுக்கு உண்மையாகவே கட்டுப்பட்டார்கள், இல்லையா? அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் உள்ளத்தால் உண்மையாகவே என்ன செய்தார்கள்? கட்டுப்பட்டார்கள். குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செவிசாய்த்தார்கள். அதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவங்க கட்டுப்பட்டதை எப்படி நினைத்தாங்க? உயர்வாக, சிறப்பாக கருதினார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் என்ன செய்யும்? நடுங்கும், அந்த உள்ளங்கள் பயப்படும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த உள்ளங்கள் ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படி சிறந்த பண்புகளை கொண்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் திகழ்கிறது, அந்த சமுதாயம் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தஅவாவுடைய அடிப்படை என்ன? அழைப்பு பணியுடைய அடிப்படை என்ன? இப்படியான ஒரு உன்னதமான சமுதாயத்தை என்ன செய்வது? உருவாக்குவது, கட்டி எழுப்புவது என்பதுதான். இதுதான் அங்கே மகத்தான பணியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக பல அர்ப்பணிப்புகள், தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த பணி என்ன செய்கிறது? மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப முஸ்லீம்களை பொறுத்தவரை நாங்கள் அதில் முஸ்லீம்களை இரண்டு சாராராக பார்க்கலாம். முஸ்லீம்களை இரண்டு சாரார் எப்படி பார்க்கலாம்? இரண்டு சாராராக. ஒரு சாரார் யாரு? முஹாஜிர்கள், இல்லையா? ஒரு சாரார் யாரு? அன்சாரிகள்.
முஹாஜிர்கள் என்று சொன்னா யாரு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்து வந்தவர்கள். புரியுதா அவங்க சொல்றது? இப்ப மதீனாவாசிகளை பொறுத்தவரையில மதீனாவாசிகள் யாரு? அவங்களுக்கு இருப்பிடங்கள் இருந்துச்சு, வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு அளவு இருந்தது. எனவே அவங்கள அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் அவங்களோட வாழ்க்கை அமைப்புகள் இருந்தன. ஆனால் முஹாஜிர்களை பொறுத்தவரையில அப்படியான வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை. அனைத்தையும் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்காக துறந்து தியாகம் செய்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஹிஜ்ரத்தில் அவங்க இன்னல்களை சந்தித்தாங்க என்பதையெல்லாம் நாம் சென்ற வகுப்பிலும் நாம் பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறாக வந்த இரண்டு சாரார்கள், ஒன்று மதீனாவாசிகள், அடுத்ததாக யாரு? முஹாஜிர்கள், மக்காவாசிகள். அப்ப அவங்க ஹிஜ்ரத் செய்து வர வேண்டும், ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? மதீனாவுக்கு மக்கள் அதிகமாகிக் கொண்டுதான் இருப்பாங்க. முஹாஜிர்கள் என்ன செய்வாங்க? மக்காவிலிருந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப எனவே அந்த தேவையும் அங்க என்ன செய்யுது? அதிகம் ஏற்படுதா இல்லையா? ஏன்னா அவங்க அனைத்தையும் அங்க துறந்து வருகிறார்கள். அப்ப இந்த சிரமமான ஒரு நெருக்கடியான நிலை இங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான என்ன செய்ய வேணும்? தீர்வை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார்கள். அடுத்து நாங்க பார்த்தோம், இரண்டாவது வகையாக யாரை சொன்னோம் அங்க மதீனாவுல? இல்ல, அந்த மூன்று வகையில முஷ்ரிக்குகள், அந்த பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள். அப்ப எனவே இவங்களை பொறுத்தவரையில மக்காவில் உள்ள காஃபிர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அவர்கள் முஸ்லிம்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள், அப்படித்தானே? முஸ்லிம்கள் மீது அடர்ந்தேறினார்கள், ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனா மதீனாவில் உள்ள முஷ்ரிக்குகளுடைய நிலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு நிலை இருக்கல்ல. முஸ்லிம்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அடர்ந்தேறக்கூடிய ஒரு நிலை இருக்கவில்லை. மாறாக அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களுடைய வேலைகள் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக எந்த ஒரு விரோதத்தையும் குரோதத்தையும் என்ன செய்யல, அவர்கள் சூழ்ச்சி செய்யவும் இல்லை. எனவே இவர்கள் அதற்கு பிறகு காலப்போக்கில் இவங்களும் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு சாரார். அதே போன்று இதில் நாம் பார்க்கின்ற போது இதில் அதாவது மற்றொரு சாரார் தான் யாரு? யூதர்கள். மற்றொரு சாரார் தான் யாரு? யூதர்கள். எனவே இவர்களை பொறுத்தவரையில அப்ப யூதர்களுடைய நிலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மதீனாவாசிகளை பொறுத்தவரையில அங்கே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? தொடர்ந்து போர்கள் நடைபெற்று அவர்களுக்கு மத்தியில் ஒரு பலவீனமான நிலைதான் காணப்பட்டது. இதை யூதர்கள் எப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக ஆக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப அங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போருக்கு பிறகு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற அந்த கோத்திரங்களே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம் என்றால் நமக்கு மத்தியில் ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்வோம், அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவோம் என்ற ஒரு முடிவு செய்து அவர்கள், அதாவது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இந்த அப்துல்லா இப்னு உபை என்ன செய்யலாம்? தலைவராக ஆக்கலாம் என்ற ஒரு முடிவு செய்த ஒரு பின்னணியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்ப எனவே அவனுடைய தலைமைத்துவம் பறிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கோபம் அவனுக்குள் இருக்கிறது. அப்படியான ஒரு கோபம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியவில்லை? அதை வெளிப்படையாக காட்ட முடியவில்லை. அதற்குரிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தினான்னு பார்க்கிறோம். அப்ப எனவே தனக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையும் அங்கு இருக்கிறது. பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள்? இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் போலியாக என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு குஃப்ரை மறைத்து கொண்டு முடிந்தவரை இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? துரோகம் இழைத்தார்கள், எதிராக செயல்பட்டார்கள் என்ற நிலைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? மதீனாவிலே நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சில நேரங்களில் அப்பாய் முஸ்லிம்களையும் என்ன செய்வான்? இதற்கு எதிராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகள் என்ற நிலையும் அங்கே காணப்பட்டது. மூன்றாவது சாரார் நாம் சொன்னோம் யூதர்கள். யூதர்களை நீங்க பொறுத்தவரையில் யூதர்களுடைய நிலை மதீனாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர்கள் அந்த அஸ்வர் என்று சொல்லக்கூடிய அதே போன்று ரோமர்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் இவர்கள் ஹிஜாஸ்ல குடியேறுகிறார்கள்.
யூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஹிஜாஸில் குடியேறுகிறார்கள். அப்போ இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அரபு பிரதேசத்தில் குடியமர்ந்த பிறகு என்ன செய்தார்கள், தங்களுடைய உடை, மொழி, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். அந்த அரபுக்களை போன்று இவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய பெயர்கள், குலத்தின் பெயர்கள், அரபிய பெயர்களை போன்று என்ன செய்தார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அதே போன்று அரபுக்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் என்ன செய்கிறார்கள், திருமண உறவுகளையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இவர்களிடம் என்ன காணப்பட்டது, அவருடைய இனவெறி காணப்பட்டது. அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், நாம் தான் உயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த இனவெறி என்பது அவரிடம் காணப்பட்டது. அரபுகளோடு அவர் என்ன செய்யல, ஒன்றிணையவில்லை. ஏன்னா இவர்கள் நாங்கள் தான் சிறந்த கூட்டம், சிறந்த சமுதாயம் என்ற ஒரு ஆணவத்தோடு, கர்வத்தோடு இவர்கள் செயல்பட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று 3வது அத்தியாயத்துடைய 75வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அந்த அஹ்லுல் கிதாபில் சிலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பொற்குவியலையே நம்பி நீங்கள் ஒப்படைத்த போதிலும் அதை எந்த குறையும் இன்றி அதை உங்களிடம் என்ன செய்வாங்க, திருப்பி செலுத்தி விடுவார்கள். பாருங்க குர்ஆன் எப்படி பேசுதுண்டு, என்ன குர்ஆன் எவ்வளோ அதாவது நேர்மையாக பேசுகிறது என்று பாருங்க. எனவே இப்படி நல்லவர்களே நல்லவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நல்லவர்களை அவர்கள் எதிரான கூட்டமாக இருந்தாலும் எப்படி சொல்லுது, நல்லவர்களே நல்லவர்கள் என்று சொல்லுது. அதில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் ஒரு அற்ப நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நின்றாலே தவிர அவை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இப்படியும் அதிலே இருக்கிறார்கள். ஏன் இப்படி, இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அதாவது அவர்கள் சொன்னது லைஸ அலைனா ஃபில் உம்மீன சபீல் என்று தான் சொன்னார்கள். இந்த அரபுக்கள் எழுத வாசிக்க தெரிந்த உம்மிக்கள் விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம், நாங்கள் என்ன செய்யப்பட மாட்டோம், குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் என்றுதான் இவர்கள் ஆணவத்தோடு இருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இதை பற்றி சொல்கின்ற போது இவர்கள் என்ன செய்யறாங்க, அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ் மீது போய் கூறுகின்றனர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இவர்களை பொறுத்தவரையில் அடுத்ததாக இந்த யூதர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்பக்கூடிய அப்படியான நோக்கங்கள் இவர்களுக்கு இருக்கவில்லை. இவர்களிடத்தில் ஜோசியம், அதே போன்று சூனியம், மந்திரித்தல், இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அவரிடத்திலே காணப்பட்டன. இவர்கள் தான் நாங்கள் மதத்தினுடைய முன்னோடிகள் என்று இவர்கள் அங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற நிலையை பார்க்கிறோம். அதே போன்று இவரிடம் பொருளாதாரம் இருந்தது, பொருளாதாரம் இவர்களிடம் காணப்பட்டது. இவங்க தானியங்கள், அதே மாதிரி பேரித்தங்கனி, மது வகைகள், துணிமணிகள், வியாபாரம் போன்றெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்களை பொறுத்தவரையில் இவங்க என்ன செய்வாங்க, மதீனாவிலிருந்து பேரித்த பழங்களை ஏற்றுமதி செய்வார்கள். அதே போன்று வேறு நாடுகளிலிருந்து அந்த பொருட்கள், துணிமணிகள் இவற்றையெல்லாம் கொண்டு வரக்கூடியவர்களாக எல்லாம் இவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்வாங்க, வட்டி கொடுக்கக்கூடியவர்களாக, வட்டி இவர்களுடைய குலத்தொழிலாக காணப்பட்டது. அதே போன்று கவிஞர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள், மக்களிடம் கடனை வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மதீனாவாசிகள் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு போருக்கு என்ன செய்து பொருளாதாரம் தேவைப்படுகின்ற போதெல்லாம் தங்களுடைய தோட்டங்கள், விவசாய நிலங்களை எல்லாம் அடைமானமாக வைத்து பின்பு என்ன செய்வாங்க, அதை மீட்ட முடியாமல் போகும்போது அவர்களே என்ன செய்வார்கள், அதை கைப்பற்றி கொள்வார்கள், அது அவர்களுக்கே உரிமையாகிவிடும். அப்போ இந்த நிலையும் அங்கு காணப்பட்டது. அப்போ எனவே அவர்கள் போரை எப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக ஆக்கினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தையும் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா சமாதானம் வந்துட்டுன்னா என்ன செஞ்சிடும், அவர்களுக்கு எதிராக இவர்கள் திரும்புவார்கள் என்பதற்காக எப்படியோ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று போரை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள். போர் என்ன செய்வார்கள், மூட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்ற இந்த மோசமான நிலைகள் எல்லாம் இவர்களிடத்திலே என்ன செய்ய, இந்த மோசமான இந்த சூழ்ச்சிகள் இடம் காணப்பட்டன என்பதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் எவ்வளவு ஒரு நியமத்தாக மாறியதுன்னு பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு ஒரு அருளாக மாறியது என்பதை பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், அதாவது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாம் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். அல்லாஹ் அதை நியமத்தாக சொல்கிறான். நீங்க எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் என்ன செய்தான், இணைப்பை உருவாக்கினான். இந்த அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, இதன் மூலம் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அந்த சகோதரத்துவத்தை எதனால் ஏற்படுத்த முடிந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமத்து தௌஹீத், இஸ்லாத்தின் மூலம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நீங்க யூதர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ யூதர்கள் இப்படி எல்லாம் என்ன செய்தார்கள், செயல்பட்டார்கள். மதீனாவில் பார்த்தீங்கன்னா 3 அந்த யூத கோத்திரங்கள் காணப்பட்டன. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பனு கைனுகா,
பனு கைனுகான்னு சொல்லக்கூடியது. இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஹஸ்ரஜ் கிளையுடைய நண்பர்களாக இவர்களது வீடுகள் மதீனாவுக்குள் இருந்தன. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னா பனு நதீர் என்ற இந்த கோத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களும் ஹஸ்ரஜுக்கு நண்பர்களாக இருந்தார்கள். இவங்கள வீடுகள் மதீனாவில் சுற்றுப்புறங்கள் இருந்தன. அதே போன்று பனு குறைதாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அவுஸ் கிளையுடைய நண்பர்களாக இருந்தார்கள். இவங்களோட வீடுகளும் மதீனாவுடைய சுற்றுப்புறங்களில் இருந்தன என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இங்கு காணப்பட்ட அந்த 3 யூத கோத்திரங்கள் என்னென்ன சொல்லுங்க? பனு கைனுகா, பனு நதீர், அதே மாதிரி பனு குறைதா. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த போர் தான் புஆஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த போர். அந்த போரை பொறுத்தவரையில் யூத கோத்திரங்களும் என்ன செய்தார்கள்? அந்த அவுஸ் ஹஸ்ரஜுக்கு சார்பாக யாரெல்லாம் சார்போ அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் என்பதில் நாங்கள் பார்க்குறோம். சரி, எனவே யூதர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அடுத்து என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தங்களிலிருந்து அந்த தூதர் வருவார் என்பதை எதிர்பார்த்தார்கள். அப்படி அனுப்பப்படவில்லை என்பது அவர்களுக்குள் என்ன செய்தது? ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவரிடம் காணப்பட்ட அந்த இனவெறி, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் சத்தியத்தை ஏற்பதை அவர்கள் என்ன செய்தது? தடுத்தது என்பதை பார்க்கிறோம். இவர்களை எப்படி சொல்லிக் கொண்டிருந்தாங்க? உம்மிகள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தாங்க? உம்மிகள் இவர்களுக்கு நாங்கள் என்ன அநியாயம் செய்தாலும் நாங்கள் குற்றம் பிடிக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் தூதர் அனுப்பப்படுகின்ற போது இவர்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது ஆணவம், கர்வம் இவர்களுக்கு தலைக்கேறி இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன? சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும். இங்க இனவெறி, குலவெறி என்பதெல்லாம் இங்க கிடையாது. அல்லாஹ்வுடைய தீன்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த சத்தியம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். யார் தக்வா உடையவர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் யாரு சிறப்புக்குரியவர்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து அடிப்படையான அந்த விடயம். எனவே இங்கு நாம் பார்க்கின்ற போது நறுமையான சகோதரர்களே, இப்போது இதில் நாங்கள் இன்னும் சில விடயங்களை பார்ப்போம். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் யூதர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதற்கு உங்களுக்கு தெரியும். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அவங்க உம்மஹாத்துல் மூமின்களில் ஒருவர். அவங்க ஆரம்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றாங்க. நபி அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு சிறு பிராயத்தில் இருக்கிறாங்க. அப்ப நடந்த ஒரு நிகழ்வு அவங்க சொல்றாங்க பாருங்க. அதாவது, நான் எனது தந்தையின் சகோதரருக்கும் ஒரு பிரியமான அன்பான பிள்ளையாக நான் இருந்தேன். எந்த அளவுக்குண்டா அவங்க மற்ற பிள்ளைகளோடு இருந்தால் கூட என்னையே தான் அவங்க என்ன செய்வாங்க? தூக்கி கொள்வார்கள், தூக்கி கொஞ்சுவார்கள். அந்த அளவுக்கு என் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொல்றாங்க. எனவே இவ்வாறு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து அந்த குபாவில் இருக்கக்கூடிய குபால வந்து அம்ர் இப்னு அவுஃப் அந்த கோத்திர அவங்களோட வீட்டில் ரசூல் அங்கே தங்கி இருக்கின்ற போது அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க, எனது தந்தை அதிகாலையிலே அவனது பேர் வந்து ஹை இப்னு அக்தப், அவர் சகோதரருடைய பேர் யாசிர் இப்னு அக்தப். இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் அங்கு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சூரியன் மறைகின்ற வரை அங்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக்கொண்டு இருந்து விட்டு வருகிறார்கள். அப்படி அவங்க வீட்டுக்கு திரும்புகின்ற போது நான் அவர்களுடைய முகத்தை பார்த்தேன். அவங்களோட முகம் எல்லாம் வாடி இருந்தது. களைத்தவர்களாக, சோர்ந்தவர்களாக வருகிறார்கள். எப்போதும் போல் நான் அவர்களிடம் உற்சாகமாக வந்தாலும் அவர்கள் என்ன செய்யல, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அப்போது எனது சிறிய தந்தை எனது தந்தையிடம், இவர் அவர்தானா என்று கேட்கிறார். இவர் அவர்தானா, அதாவது நாம் இப்போது சந்தித்தவர் நமக்கு தௌராத்தில் இறுதி தூதர் என்று அறிவிக்கப்பட்டவர் தானா என்று கேட்கும் போது எனது தந்தை அல்லாஹ் மீது சத்தியமாக ஆம் என்று சொல்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்தான். எனவே சிறிய தந்தை அவர் திரும்ப கேட்கிறார் அவரிடம், உமக்கு நன்றாக தெரியுமா, அவர்தான் என்று உறுதியாக கூற முடியுமா என்று சொல்லும் போது ஆம். அவரை பற்றி உமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உயிரோடு இருக்கும் வரை அவரை பகைமை கொள்வேன். பாருங்க, அவ்வளவு தெரிந்தும் அவர் தௌராத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களுக்குரியவர், அவர்தான் தூதர் என்று தெரிந்தும் அவர்களுடைய ஹசத், அல்லாஹ் குர்ஆன் சொல்றேன், ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவரிடம் காணப்பட்ட அந்த பொறாமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்கிறது, எப்படி அவர்களை சத்தியத்தை விட்டு தடுக்குதுன்னு பாருங்க. எனவே இவ்வாறாக சஃபியா ரலியல்லாஹு தனது தந்தை அந்த யூதராக இருந்த தனது தந்தையுடைய நிலையை பற்றி சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று உங்களுக்கு தெரியும் மதீனாவில் நடந்த முக்கியமான மற்றும் ஒரு நிகழ்வு தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அல்லது சல்லாம் என்று அழைக்கப்படுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு நீங்க எடுத்து பார்த்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து பார்க்கிறேன்,
முதல்ல நான் அவருடைய முகத்தை பார்த்தவுடன் நான் அறிந்து கொண்டேன் இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லிட்டு நபி அவர்கள் அங்கு செய்த உபதேசங்கள், முதல்ல செய்த அந்த உபதேசங்கள் எடுத்து பாருங்க. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மதீனாவில் நபி அவர்கள் எப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்பினாங்கன்றதை சொல்லுது இல்லையா? அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் முதலில் செய்த உபதேசங்கள் என்ன? நீங்கள் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்க, அப்சுஸ் சலாம். என்ன செய்யுங்க, உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்க பரப்புங்க என்று சொல்றாங்க. அப்ப உள்ளங்களுக்கு மத்தியில் எதை ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க? அந்த பகைமை குரோதங்கள் எல்லாம் களையப்பட்டு அந்த உள்ளங்கள் என்னது, ஒரு அன்பு பிணைப்பு உருவாக வேண்டும். அது சலாமின் மூலம் உருவாகும். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புறாங்க. அதே போன்று என்ன, தேவையுடையவர்களுக்கு உணவளியுங்கள், தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, உணவளியுங்கள் என்று சொல்றாங்க. அதே போன்று இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், இரவில் நின்று வணங்குங்கள். இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல உறவினர்களை பேணுங்கள். இதெல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுது? எப்படியான ஒரு சமுதாயத்தை நபி அவங்க உருவாக்க விரும்புறாங்க என்பதை நமக்கு சொல்லுது. அப்ப இதை அப்துல்லா இப்னு சலாம் அறிவிக்கிறாங்க. அதே போன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து 3 கேள்விகளை கேட்கிறார்கள். 3 கேள்விகளை கேட்கிறாங்க. ஒரு நபியை தவிர வேற யாருக்கும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு நபியை தவிர வேற யாருக்கும் இதுக்கு பதில் கூற முடியாது. அப்படியான 3 கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த 3 கேள்விகளில் சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு எதுன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மீனுடைய நுரையீரல் பகுதி அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெரிய மீனுடைய. அதே போன்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அதாவது அவர் கேட்குறாங்க ஒரு கேள்வி, அதாவது மறுமைக்குரிய அந்த அடையாளமாக வரக்கூடியது. அப்போ அந்த ஒரு நெருப்பு என்ன செய்யும், மக்களை ஷாமை நோக்கி ஒன்று சேர்க்கும் என்ற அந்த விடயத்தை சொல்றாங்க. அதே போன்று ஒரு குழந்தை எப்படி ஒரு ஆணாக பெண்ணாக பிறக்குகிறது, அந்த ஆணுடைய விந்தணு முந்திக் கொள்கின்ற போது, அதே போன்று பெண்ணுடைய விந்தணு முந்திக் கொள்கின்ற போது அவ்வாறு அந்த சாயலை எடுக்கிறது என்ற விளக்கத்தை சொல்றாங்க. எனவே இவ்வாறாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னவுடன் அவங்க சொல்றாங்க, அதாவது இதை ஒரு தூதரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது, நான் உங்களை என்ன செய்றேன், அல்லாஹ்வுடைய தூதராக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை என்ன செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விடயம்தான், அதாவது நீங்கள் யூதர்களிடம் நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் என்ற விஷயத்தை சொல்லிடாதீங்க, அறிவித்து விடாமல் அவர்களை அனைவரையும் ஒன்று சேருங்கள், ஒன்று சேர்த்து அவர்களிடம் என்னை பற்றி கேளுங்கள், என்னை பற்றி கேளுங்கள், அதன் பிறகு நான் என்ன செய்ய மறைந்திருந்து உங்களுக்கு முன்னால் வருகிறேன். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கேட்டபோது அந்த யூதர்கள் அவரை பற்றி என்ன சொன்னாங்க, அவர் ஒரு மார்க்க அறிஞர், அவர் யூதர்களுடைய ஒரு மார்க்க அறிஞர். அவர்கள் சொன்னதெல்லாம் அவரை பற்றி அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த மனிதருடைய மகன், ஒரு உயர்ந்த மனிதர், உயர்ந்த மனிதருடைய மகன் என்று இப்படி புகழ்ந்து தள்ளுகிறார்கள், புகழ்ந்தார்கள். அப்ப அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கருத்து என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். கேட்கும்போது சொல்றாங்க, அல்லாஹ் அதை விட்டு அவரை பாதுகாப்பானாக, அல்லாஹ் அவரை அதை விட்டு பாதுகாப்பானாக என்று சொல்கிறார்கள். எனவே அதன் பிறகு அவங்க மறைந்திருந்த அவர்கள் முன்னால வந்து என்ன செய்யறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஷஹாதாவை சொன்னபோது அதே இடத்துல எந்த தயக்கமும் இல்லாம என்ன செய்தார்கள், எந்த நாவால் புகழ்ந்தார்களோ அதே நாவால் அதே இடத்தில் இகழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் கண்ட சமுதாயம் யூத சமுதாயம் தான் இது. சொன்னாங்க முதல் அனுபவம் அங்கே மதீனால ஒரு முதல் அனுபவமாக இது இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி ஹுஜ்ஜாவை நிலைநாட்டு ஆதாரத்தை நிலைநாட்டான்னு பாருங்க, அல்லாஹ் எப்படி ஆதாரத்தை நிலைநாட்டான்னு பாருங்க. யூதர்களுக்கும் அதான் இடமளிக்கல, அவங்களுக்கு அங்கு அவர்களுடைய மத குருவே இஸ்லாத்தை ஏற்று அவர்களுக்கு முன்னாலே என்ன செய்கிறார் சொல்லும் போது கூட அவங்க என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை, அவருக்கு எதிராகத்தான் பேச ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த யூதர்களுடைய மோசமான நிலையை பற்றி நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இப்படியான ஒரு யூத சமுதாயத்தையும் ரசூலுல்லாஹ் அங்கு சந்திக்கிறான். அப்போ 3 விதமான சமுதாயங்கள் ரசூலுல்லாஹ் அங்கு சந்திக்கிறான். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ மதீனாவுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைகள் என்ன, இது மதீனாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் இந்த நிலையை பார்க்கிறோம். மதீனாவுக்கு வெளியுள்ள நிலையை நாம் பார்க்கின்ற போது எனவே அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய முஷ்ரிக்குகள் என்ன செய்தாங்க, மதீனாவை சுற்றி அந்த முஷ்ரிக்குகள் வாழுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் அந்த குறைஷிகளோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. எனவே அவர்கள் மூலமாக எப்போதும் என்ன செய்யலாம், அச்சுறுத்தல்கள் வரலாம், தாக்குதல்கள் வரலாம் என்ற ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கிறது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. எனவே இதையும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களும் எப்போதும் அதற்குரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்காவில் உள்ள குறைஷி காஃபிர்களும் என்ன செய்து இவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும், அதற்குரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலும் அங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஹிஜ்ரத் செய்து வந்து யாரோட வீட்டில் தங்கினாங்க? அபு அய்யூப் அல் அன்சார் அதோட வீட்டில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? தங்கிறாங்க. அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாய் வழி உறவினராக அவர் இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் முதல் பணியாக அங்கு, அதாவது மஸ்ஜிது நபவியை ரசூலுல்லாஹ் அங்கே கட்டுகிறார்கள். அப்போ நாங்கள் பார்க்குறோம், மஸ்ஜிது நபவியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த இடம் 2 அனாதைகளுக்கு சொந்தமாக இருந்த அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, தனது பணத்தால் ரசூலுல்லாஹ் அதை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை வாங்கி அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜிதை அங்கு அமைக்கிறார்கள். எல்லோரும் அதற்கு உதவி செய்கிறாங்க. எந்த அளவு ரசூலுல்லாஹ் அவங்கள அந்த தோழர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினார்கள் என்பதற்கு இந்த வரிகளை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா, அதாவது மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை. அதே போன்று ஃபக்ஃபிர் அன்சார் வல் முஹாஜிரா, அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் இவ்வாறாக என்ன செய்கிறாங்கன்னா அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, இது வந்து நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக நன்மை பயக்கக்கூடியது, தூய்மையானது என்றெல்லாம் இப்படி ரசூலுல்லாஹ் அந்த கவிதைகளை பாடி சஹாபாக்கள் நபித்தோழெல்லாம் உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க? உற்சாகமாக இவ்வாறு அந்த ஈமானிய வார்த்தைகளை சொல்கிறார்கள். நபி பணி செய்ய நாம் அமர்ந்தால் அது வழிகட்ட செயல் அல்லவோ என்று. அப்போ நபி அவங்களே என்ன செஞ்சாங்க? அதற்காக வேலைகளை செய்தார்கள், பணிகளை செய்தார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல சில அந்த முஷ்ரிக்குகளுடைய அடக்க ஸ்தலங்கள் இருந்தன, அவற்றையெல்லாம் அங்கிருந்து அகற்றுகிறார்கள். அதே போன்று இடிந்த கட்டிடங்கள், அந்த பேரித்த மரங்கள், ஹர்கத் மரங்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கு என்ன செய்து அவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அங்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த மஸ்ஜிது நபவி என்பது அங்கு நிர்மாணிக்கப்படுகிறது. மஸ்ஜிது நபவி அப்போ தெரியும். அப்போது கிப்லா என்பது இதுதான். எது கிப்லா? மஸ்ஜிது அக்ஸா இல்லையா, பைத்துல் முகத்தஸ். அப்போ எனவே அதை நோக்கியதாகத்தான் அது என்ன செய்யப்படுகிறது? கிப்லா அமைக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ எனவே மஸ்ஜித் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமானது. மஸ்ஜிதில் தான், அதுதான் கல்வி கூடமாக, ஆலோசனைகள் செய்யப்படுகின்ற இடமாக, நபித்தோழர்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாக, அது மாத்திரமல்லாமல் முஹாஜிர்களாக மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு தங்குவதற்குரிய இடமாக எல்லாம் அது என்ன செய்தது? அது திகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அந்த மஸ்ஜிது நபவி என்ன செய்யப்படுகிறது? அமைக்கப்படுகிறது. இது முதல் பணியாக இங்கு இருக்கிறது. அப்போ மஸ்ஜித் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். புகாரில் நீங்கள் பார்க்கலாம், இது தொடர்பான செய்திகள் விரிவாகவும் என்ன செய்கிறது? வருகின்றது. அந்த பள்ளி மஸ்ஜித் எவ்வாறு அமைந்தன என்பதை பற்றிய செய்திகள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதை சூழ் என்ன செய்கிறாங்க? தனது மனைவிமார்களுக்குரிய அறைகளையும் என்ன செய்கிறாங்க? அந்த ஹுஜ்ராக்களையும் ரசூலுல்லாஹ் அமைக்கிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் அபு அய்யூப் அல் அன்சாரி வீட்டிலேருந்து எங்கே வந்துடுறாங்க? இங்கு கட்டப்பட்ட அந்த வீடுகள், அறைகளுக்கு ரசூலுல்லாஹ் மாறிவிடுகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது உங்களுக்கு தெரியும் தொழுகை நடக்கக்கூடிய இடமாக, ஏனைய இஸ்லாத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளுக்குரிய இடமாக அது மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். மஸ்ஜிதோடு எவ்வளவு நபித்தோடைய உள்ளங்கள் பிணைந்திருந்தன என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்போ எனவே இவ்வாறாக நறுமையான சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய இந்த எழுச்சி என்பது இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு இவ்வாறு, அதே போல் அதான், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கான அதான் என்பது அங்கு முழங்கப்படுகிறது. அந்த அதானின் மூலம் ஏகத்துவம், இஸ்லாத்துடைய அந்த செய்திகள் எல்லாம் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைகளை எல்லாம் நாம் இங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த கனவை கண்ட நபித்தோழர் தான் யாரு? அதானுடைய கனவை கண்ட நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அவர்கள். அதே கனவை வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களும் அதே கனவை அவர்களும் காண்றாங்க. ஆனால் முதல்ல சொன்னவர் அந்த நபித்தோழர் தான். அதன் பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அதானுக்காக நியமிக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக முக்கியமான திட்டம் தான் ஒரு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தம். இது மிக முக்கியமானது. எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்பதை பாருங்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாமிய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறான். அதுதானே வெற்றி. அதில் தான் என்ன இருக்குது? வெற்றி இருக்கிறது. அப்போ எனவே அவர்களுக்கு மத்தியில் பிளவு வந்துவிடக்கூடாது, அந்த உள்ளங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தத்தை அல்லாஹ்வின் தூதர் ஏற்படுத்துகிறார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க,
அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய அந்த வீட்டில், யாருடைய? அனஸ் இப்னு மாலிக் வீட்டில், அதாவது முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்டவங்க சுமார் 90 பேர். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 90 பேர்கள். அதில் பாதி முஹாஜிர்கள், பாதி அன்சாரிகள் அங்கே இருக்கிறாங்க. இவ்வாறாக ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் அந்த ஈமானிய நட்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், அந்த சகோதரத்துவ பிணைப்பு என்பது, அதாவது மரணித்து விட்டால் அந்த வாரிசு சொத்து கூட என்ன செய்யும்? அவருக்கு சென்றடையும் என்ற அளவுக்கு உள்ளது. ஆரம்பத்தில் இது போடப்படும் போது அந்த வராசத்து சொத்து கூட என்ன செய்யும்? அதுக்கு கூட வாரிசாவார். அப்போ பத்ர் போருக்கு பிறகுதான் அந்த சட்டம் தளர்த்தப்படுது. பத்ர் போருக்கு பிறகுதான் செய்யப்படுது, அந்த சட்டம் தளர்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு அது வரைக்கும் அந்த சட்டம் இருந்தது. எனவே அவர்களும் உங்களுடைய உறவினர்கள் என்றும் உள்ளவர்கள் என்கின்ற அளவுக்கு அவ்வளவு இறுக்கமான ஒரு பிணைப்பு உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலை இதிலே கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டல் இஸ்லாமிய உம்மத்துக்கு இதில் இருக்கிறது. இஸ்லாமிய உம்மத்துடைய வெற்றி எங்கு இருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த சகோதரத்துவ பிணைப்பு இருந்தது என்பதை பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நிலை இருந்துச்சு? அதான் மதீனாவாசிகளுக்கு மத்தியிலே தொடர்ந்து போர் என்றிருந்த ஒரு சமுதாயத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க? மக்காவாசிகள், மதீனாவாசிகள் அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த சகோதரத்துவ பிணைப்பில் அவர்கள் எவ்வளவு உண்மையாளர்களாக இருந்தார்கள், அது முக்கியமா இல்லையா? அதில் எவ்வளவு உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சகோதரராக ஏற்படுத்திய நபித்தோழர், அன்சாரி தோழர் யாரு? ஸஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க என்று பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவர் ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு நபித்தோழர், அன்சாரி தோழர். அவர் சொல்றாரு, எனது செல்வங்களை நான் இரண்டாக பங்கு வைக்கிறேன். எனது செல்வங்களை இரண்டாக பங்கு வைக்கிறேன். அதில் ஒரு பங்கை உங்களுக்கு வழங்கி விடுகிறேன். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். இந்த 2 மனைவிகள் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ சுப்ஹானல்லாஹ் அந்த பெண்ணை நான் தலாக் விட்டு விடுகிறேன். அதன் பிறகு நீங்க மனம் முடித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்பட்டாங்கன்னு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இதா காலம் முடிந்த பிறகு நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவங்க கேட்டதெல்லாம் என்னென்று சொன்னால், அல்லாஹ் அதில் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, பரக்கத்துக்காக துவா செய்கிறார்கள். துவா செய்து விட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது இன்னைக்கு நீங்கள் கடை தெருவை மட்டும் காட்டுங்க எனக்கு. எனவே அவருக்கு அந்த கைனுக்காண்டு சொல்லக்கூடிய கடை தெரு காட்டப்படும். அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவங்க வியாபாரம் செய்து விட்டு அன்றைய நாளில் கொஞ்சம் பாலாடை கட்டி வெண்ணெய் இலாபமாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஈட்டி கொண்டு வருகிறார்கள். மறுநாள் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி அவங்க வியாபாரம், அவங்களுக்கு பரக்கத்து அந்த வியாபாரத்தில் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு முறை சந்திக்கின்ற போது அவங்கள்ட்ட வாசனை வீசுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த அடையாளத்தை ஆடையில் பார்க்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் அதை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளோ மஹர் கொடுத்தீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, ஒரு 1/4 தீனார் பெருமானம் உள்ள ஒரு சிறு துண்டு தங்கம் என்று சொல்கிறார்கள். அப்போ இன்னொரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலிமாவாக கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறாக என் அருமையான சகோதரர்களே, அந்த அன்சாரி தோழர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க என்பதற்கு நீங்கள் இந்த செய்திகள் அதே மாதிரி பார்க்கலாம். இன்னொரு செய்தியில், புகாரியில் வரக்கூடிய செய்தியில், அதாவது அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எப்படி கேட்குறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் என்ன செய்யுங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கு மத்தியில் நமது இந்த பொருளாதாரங்கள் எல்லாம் நீங்கள் பங்கு வைங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதற்கு மறுத்து விடுகிறார்கள். சொல்கிறாங்க, இல்லை அவங்க உழைக்கட்டும், அவங்க என்ன செய்யட்டும், முஹாஜிர்கள் உழைத்து அதன் மூலம் அவங்க என்ன செய்யட்டும், அந்த பலன்களை அடைந்து கொள்ளட்டும், அப்படி நீங்கள் கூட்டாக்கி கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கட்டியெழுப்பிய சமுதாயம் எப்படி ஒருவர் நேசித்தார்கள் என்ற இந்த அடிப்படைகளை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கான அடிப்படையான முன்மாதிரிகளா இல்லையா? அந்த உண்மைத்தன்மை, அவங்களோட உள்ளத்தில் காணப்பட்ட அந்த உண்மைத்தன்மை என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது எவ்வளோ அழகான ஒரு தீர்வாக இருந்தது. அடுத்ததாக நாம் இந்த தலைப்பிலே பார்ப்போம், இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தம்
இஸ்லாமிய நட்பு ஒப்பந்தம் என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் உள்ள கசப்புகளை குரோதங்களை எல்லாம் அகற்றி ஒரு நட்பு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் என்னது, இஸ்லாமிய ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குவதற்குரிய அடித்தளங்களாக இவைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களை நாம் இப்போது பார்ப்போம். இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதாவது இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்கிறாங்க, போடுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தவர், உம்மத்தம் வாஹிதா, என்ன ஒரே சமுதாயம், ஒரே சமுதாயம். சுப்ஹானல்லாஹ். அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது குறைஷிகளில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் முஹாஜிர்கள் தங்களுக்குள் தியத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். தியத்தினா உங்களுக்கு தெரியும், உதாரணமாக இழப்பீடுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த இழப்பீட்டை என்ன செய்யணும், தங்களுக்குள்ள கொடுத்து கொள்ள வேண்டும். அவர்களில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அவர்கள் அழகிய முறையில் ஃபிதியா கொடுத்து உதவி ஒத்தாசை, ஒரு கைதியாக பிடிபட்டிருக்கிறார், அவரை விடுதலை செய்யறதுக்காக என்ன செய்யணும், அவர் பொருளாதாரம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை கொடுத்து ஒத்தாசை செய்ய வேண்டும். அதே போன்று அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மத்தியிலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். மூமின்களுக்கு மத்தியில் இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தை போட்டு அப்படிதான் நடப்பாங்க, அப்படித்தானே, இப்படி போடப்பட்டு அவங்க என்ன அப்படி அதுக்கு கட்டுப்பட்டாங்க. அதுதான் வெற்றிக்குரிய அடிப்படை. அதுக்கு என்ன செஞ்சாங்க, அப்படியே கட்டுப்பட்டார்கள். அன்சாரிகளில் உள்ள ஒவ்வொரு கிளையாரும் தங்களின் பழைய நிலைமைக்கேற்ப தங்களுக்குள் தியத்தை அந்த இழப்பீட்டை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உள்ள ஒவ்வொரு வகுப்பினரும் தங்களின் கைதிகளை அழகிய முறையில் ஃபிதியா கொடுத்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, பொதுவாக இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு ஃபிதியா அல்லது தியத் விஷயத்தில் அழகிய முறையில் கொடுத்து வேண்டும். அதையும் தாண்டி முஹாஜிர் அன்சார் என்பதை தாண்டி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பொதுவாகவே மூமின்கள் என்ன செய்யணும், தங்களுக்கு மத்தியில் இப்போ யாராவது சிரமத்தில் இருக்கிறாங்க, ஃபிதியாவை கொடுக்க முடியாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அல்லது தியத்தை கொடுக்க முடியாமல், இழப்பீட்டை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க, அதுக்கு என்ன செய்யணும், அழகிய முறையில் முடியுமானால் அதுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வருகிறது. நான்காவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது தங்களில் கிளர்ச்சி செய்வர்கள், மூமின்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்வர்கள், பாவமான காரியம் செய்வர்கள், வரம்பு மீறுபவர்கள், விஷமத்தனம் செய்வர்கள், இவர்களை இரையச்சமுள்ள மூமின்கள் இறைநம்பிகள் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும். இங்க என்ன மூமின்களுடைய கடமை என்ன, அநியாயங்களை எதிர்க்க வேண்டும். அநியாயங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது. அவர் தனது கோத்திரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அநியாயங்களுக்கு துணை போகக்கூடாது என்பது இங்கு நாலாவதாக போடப்படுகிறது. ஐந்தாவது நறுமையான சகோதரர்களை, மேற்கூறப்பட்டவர்களில் பொதுவாக முஸ்லிம்களில் வழிதவறிய ஒருவர் தங்களை சார்ந்த ஒருவரின் பிள்ளையாக இருப்பினும் சரி, அவருக்கு எதிராக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இங்கு என்னதான், அதாவது அநியாயத்தை செய்தவன் யார் என்று பார்க்கக்கூடாது, நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும். அது தனது பிள்ளையாகவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு என்ன செய்யப்படுது, அதாவது ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் பாருங்க, இன்று உலகம் எதை எதிர்பார்க்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யுது, அங்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஆறாவதாக ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு காஃபிருக்காக மற்றொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்யக்கூடாது. ஒரு காஃபிருக்காக மற்றொரு மூமினை கொலை செய்யக்கூடாது. அதாவது வாரிசில்லாத காஃபிர் கொலை உண்டதற்காக அந்த காஃபிருடைய முஸ்லிமான நண்பர் என்ன செய்யக்கூடாது, கொலையாளரின் முஸ்லிமை கொல்லக்கூடாது என்பதை, அவர்களுக்கு தியத்துடைய சட்டங்கள் இருக்கும், இவ்வாறு என்ன செய்யப்படக்கூடாது, கொல்லப்படக்கூடாது என்ற விடயம். ஏன்னா மூமின் என்பவன் உயர்ந்தவன், ஈமான்ல அவன் முஸ்லிமன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவது நறுமையான சகோதரி, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு காஃபிருக்கு உதவி செய்யக்கூடாது. ஒரு மூமினுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, காஃபிருக்கு உதவி செய்யணும். காஃபிர்களுக்கு பொதுவாக உதவி செய்கிற என்ற அடிப்படை மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் என்ன வருதுங்க, ஒரு மூமினுக்கு எதிராக உதவி செய்யக்கூடாது. எட்டாவது நறுமையான சகோதரர்கள், அல்லாஹ்வின் பொறுப்பு சமமான ஒன்றே. அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பது அனைவருக்கும் என்னது, சமமாக இருக்கிறது. மூமின்களில் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் பிறருக்கு என்ன செய்கிறார், பாதுகாப்பு கொடுக்கலாம். தாழ்ந்த நிலையில் ஒருவர் பாதுகாப்பு கொடுக்கலாம். தங்களில் ஒருவருக்கு கொடுக்கும் அந்த பாதுகாப்பை மற்ற அனைத்து மூமின்களும் நிறைவேற்ற வேண்டும். அதில் பங்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால், அப்படி சொல்லக்கூடிய மூமின் அந்த சமுதாயத்தில் மிக ஏழ்மை உள்ளவராக இருந்தாலும் என்ன செய்யணும், அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற விடயம். பத்தாவது நறுமையான சகோதரர்களே, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது மூமின்கள் அனைவரின் உரிமையாகும். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யும் போது நீதமின்றி ஒரு இறைநம்பிக்கையாளரை விட்டுவிட்டு அந்நியருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது என்பதையும் இங்கு சொல்றாங்க.
முதல்ல சொல்லப்படுது என்ன? சமாதான உடன்படிக்கை மூமின்கள் அனைவருக்கும் உரியது. ஆனால் அங்கே அடுத்து என்ன விளங்கப்படுத்தப்படுது? அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யும் போது நீதமின்றி ஒரு இறைநம்பிக்கையாளரை விட்டுவிட்டு யாரோடு? அந்நியர்களோடு சமாதானம் செய்து கொள்ளக்கூடாது. 11வது விடயம் அருமையான சகோதரர்களே, இறை நம்பிக்கையாளர் யாரொரு அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யும் போது தவறுதலாக தங்களில் ஒருவரை கொன்று விடுவாரோ அவருக்கு அனைத்து இறை நம்பிக்கையாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? சில நேரம் போர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தவறுதலாக ஹுதைஃபா தந்தை என்ன செய்யப்பட்டார்? மூமின்களாலே கொல்லப்பட்டார். தவறுதலாக நடக்குது, அவர் மன்னிச்சு என்று சொல்றாரு. அப்போ இது போன்ற தவறுதலாக நடந்து விட்டால் அதுக்கு என்ன செய்யணும்? அனைத்து மூமின்களும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். 12வது விடயம், நமக்கு இணக்கமான எவரும் குறைஷிகளின் உயிர் பொருளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. மேலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிராக ஒரு இணை வைப்பவரை பாதுகாக்கவும் முடியாது. சொல்றது அப்ப நம்மோடு உள்ளவர்கள் செய்யக்கூடாது. அந்த முஷ்ரிக்குகள், மக்காவில் உள்ள காஃபிர்கள், மக்காவில் உள்ள அந்த குறைஷிகள், மக்காவை விட்டு விரட்டி இருக்கிறாங்க, எதிரிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை இங்கு வருகிறது. அதே போன்று ஒரு மூமினுக்கு எதிராக ஒரு இணை வைப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. 13வது விஷயம், ஒரு மூமின் மற்றொரு மூமினை குற்றமின்றி கொலை செய்து விட்டதற்கு தக்க ஆதாரம் இருப்பின் அவரையும் பழிக்கு பழி கொலை செய்யப்படும். ஆனால் கொலை செய்யப்பட்டவன் உறவினர் மன்னித்து விட்டால் அவரை விடுவிக்கப்படும் என்று வருகிறது. 14வது, இறை நம்பிக்கையால் அனைவரும் கொலை செய்தவனுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும். கொலை செய்தவனுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யக்கூடாது. அப்ப இப்படி ஒரு இறுக்கமான ஒரு ஒப்பந்தம். அப்ப இந்த ஒப்பந்தம் எல்லாம் என்ன செய்யறாங்க? முழுமையாக இதற்கு அவங்க என்ன செய்யறாங்க? கட்டுப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? ஒரு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் எப்படியான அந்த ஒப்பந்தங்கள் நிபந்தனைகள் போடப்படுதுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே வெறுமனை இபாதத் பள்ளியோடு அப்படியே இருக்கிறாங்க. இபாதத் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அது அவைகளோடு சேர்த்து என்ன செய்து எப்படியான திட்டங்கள் ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. ஏன்னா மதீனாவில் ரசூலுல்லாஹ் சந்தித்த பலதரப்பட்ட சமூகங்கள் அங்கே இருக்கின்றன. அதில் அவங்களெல்லாம் எதிர்கொள்வனா முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேணும்? ஒற்றுமையாக சகோதரர்களாக மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் வரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க வேண்டிய விடயம், அதாவது இதில் இன்னொரு 2 விஷயம் இருக்குது, அதை மட்டும் அதை முடிச்சுக்கொள்வோம். அதாவது 15வது விஷயமாக, ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு விஷமக்காரனுக்கு, குழப்பம் செய்யக்கூடியவனுக்கு, கலகம் செய்வனுக்கு உதவி செய்யக்கூடாது. அவனுக்கு அடைகலம் கொடுக்கக்கூடாது. எவர் ஒருவர் இவ்வாறான ஒரு குழப்பம் செய்யக்கூடியவனுக்கு, விஷமக்காரனுக்கு உதவி செய்கிறாரோ அல்லது அடைகலம் கொடுக்கிறாரோ அவரது மறுமை இருக்குதானே, அவருக்கு மறுமையில் அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அவரது கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடுமையான எச்சரிக்கையாக வருது. 16வது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை அல்லாஹ்விடம் அவனது தூதரிடம் நீங்கள் தீர்ப்புக்காக கொண்டு வர வேண்டும். எத்தனை விஷயம்? மொத்தம் 16 விஷயங்களை கொண்ட ஒரு ஒப்பந்தம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே போடப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று அதுக்கு பிறகு மதீனாவில் ஏற்படுத்திய ஆன்மீக புரட்சிகள் என்ற தலைப்பு வருகிறது. அந்த தலைப்பு நாங்கள் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.